நமஸ்காரம். நம்முடைய சாஸ்திரங்களை பற்றி, சம்பிரதாயத்தை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி, ஏன் பாரத தேசத்தின் பெருமையை பற்றி, இதை பற்றி ஒரு சிறுவனிடத்திலேயோ சிறுமியிடத்தோ அல்லது வயதாகி இருந்தாலும் இன்னும் அதெல்லாம் தெரியாதவர், புதியவர், அப்படிப்பட்டவரிடத்தோ பேசுகிறோம்னு வைத்துக் கொள்வோம். இதை பத்தி நீங்க பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறேன், நான் அதுக்கு சம்மதிக்க வேண்டும் இல்லையா, எனக்கு அதுல நம்பிக்கை வர வேண்டும், எடுத்து சொல்லுங்கள்னு ஒருத்தர் சொல்லுகிறார். நாம் பேச ஆரம்பிக்கிறோம். அது நம் குடும்பத்தவராக இருக்கலாம், டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாரிடத்திலும் பேசி அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். அது கண்டிப்பா நமக்கு முக்கியமான பணி. கண்ணன் அதை ரொம்பவும் விரும்புகிறார். நான் பகவத்கீதையில் என்ன சொல்லி இருக்கிறேங்கிறத எத்தனை பேருக்கோ எடுத்து சொல்லு, அது எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்று இந்த தர்மத்தை பிரச்சாரம் பண்ணுவதில் பகவானுக்கே ஆசை. அதனால் நமக்கு ஒரு இனிய கடமை அது. அதை செய்யும் போது எப்படி அதை பிரசன்ட் பண்ண வேண்டும்? முதலில் நாம் சொல்லுவது சாஸ்திரப்படி உண்மையாக இருக்க வேண்டும். வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், கண்ணன் சொல்லுடைய கீதை, ராமாயணம், பாரதம், இதில் இருக்கும் உண்மை விஷயமாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். நம் மனம் போட முடிக்கு நமக்கு தோன்றியதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் அது எடுபடாது, கொஞ்ச நாளில் உடைந்து விடும். அதனால் இதுதான் முதல் கண்டிஷன். சாஸ்திரம் சொன்ன உண்மை, அதைத்தான் பேச வேண்டும். இரண்டாவது, அதை கன்வின்சிங்காக சொல்ல வேண்டும். அதற்கு தகுந்துதான் பிரசன்ட் பண்ண வேண்டும். அது உண்மையாகவே இருந்தாலும் பேசும் முறை ஒன்று இருக்கிறது. கேட்பவர் எப்படிப்பட்டவர், எப்படி சொன்னால் ஏற்கும், என்ன லெவலில் சொல்ல வேண்டும், அதெல்லாம் பார்த்து நிதானமாக செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ என்று ஆண்டாள் சொன்னபடிக்கு மெதுமெதுவே தான் எடுத்து சொல்ல வேண்டும். அவருக்கு பொறுக்க பொறுக்க புரியும்படிக்கு சொல்ல வேண்டும். இது பிரசன்டேஷன் மெத்தட். தர்க்க சாஸ்திரம்னு சொல்லுவார்கள், லாஜிக், நியாய சாஸ்திரம். அதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் பொய்யை நம்ப வைப்பதற்கும் நியாயசாஸ்திரம் பயன்படுத்தலாம். அது எடுபடாது, செய்யக்கூடாது. உண்மையை வலியுறுத்தி கன்வின்சிங்காக பேசுவதற்கு லாஜிக் பயன்படுத்தலாம். சாஸ்திரம் சம்மதிக்க வேண்டும், அதற்கு நியாயசாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி அவருக்கு அது எப்படி லாஜிக்கலாக ஏற்குமோ அதை போல எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் லாஜிக்கு முக்கியத்துவம் இல்லை. சாஸ்திரம், சம்பிரதாயம், பெரியவர்கள், ஆச்சாரியர்கள் சொல்லியிருப்பதுதான் முக்கியம். அதை புரியவில்லை, புரியும்படிக்கு சொல்லுன்னு சொன்னால் அப்பதான் லாஜிக்கலாக பேசலாம். ஏனெனில் இந்த நாட்களில் பொய்யை ரொம்ப லாஜிக்கலாக பேசுவார்கள். அதை போல் பேசவே கூடாது. நாம் கண்ணால் காணும் பிரத்யக்ஷம், அதற்கும் விரோதமாக இருக்கக்கூடாது, சாஸ்திரத்துக்கும் விரோதிக்க கூடாது. அப்படித்தான் பேச வேண்டும். இன்றெல்லாம் பொய்யை ஜோடித்து விட்டு நரேட்டிவ் பில் பண்ணி அதை திரும்ப 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 100 பேர் சொன்னால் அந்த பொய்யை மெய்யாகி விடுமான்னு பார்ப்பார்கள். அதெல்லாம் அசரவே கூடாது, துளியும் கலங்கக்கூடாது. அது 1000 பேர் 10,000 பேர் பேசினாலும் பொய் பொய் தான். உண்மையை பேசுவதற்கு சிலர் இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கே யாருன்னு தெரியும். அது அந்த நாள்ல இருந்து இருக்கிற ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவர்கள்தான். அவர்கள்தான் தன்னலமற்று உண்மை பேசக்கூடியவர்கள். அதனால் உண்மையைத்தான் எடுத்து சொல்ல வேண்டும். பிரசன்டபிளாக இருக்க வேண்டும், குழப்பக்கூடாது, எளிமையாகத்தான் பேச வேண்டும். அதை நம்ப வைப்பதற்காக, அவர்கள் நம்பிக்கை சரியா வர வேண்டும் என்பதற்காக தர்க்க சாஸ்திரம் பயன்படுத்தலாம். பிரமாணங்கள், மேற்கோள்களை எடுத்து சொல்லலாம். கொராபரேட்டிவ் எவிடன்ஸ், நேர எவிடன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ரொம்ப பழமையான விஷயங்கள், மரபுமாவான வந்திருக்கின்றன. அதனாலே இங்க இப்படி இருக்கிறது, அங்க அப்படி இருக்கிறது, இது ரெண்டும் ஒத்து போகிறது பாருங்கள். அதைத்தான் கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் சொல்லுவார்கள். அதெல்லாம எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி பேச பேச கண்டிப்பா யாரும் புரிந்து கொள்வார்கள். இது கஷ்டமான விஷயம், ஒவ்வாத விஷயம். இன்றைய காலகட்டத்துக்கு 2025க்கு போய் இது பொருந்துமா
இந்த சந்தேகமெல்லாம் படவே வேண்டாம். பகவான் சொல்லி இருக்கிறார், சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது, அதை நியாயமாக உண்மையை எடுத்து சொல்ல போகிறோம். அதனால் யாருக்கும் எந்த குறையும் இல்லை, குற்றமும் இல்லை, தீங்கும் இல்லை. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் பேசவே தொடங்க வேண்டும். தன்னலமற்று பரோபகார சிந்தையோடு தான் பேச வேண்டும். சிறு குழந்தையிட பேசினாலும் சரி, 90 வயசுக்கார இடத்துல பேசினாலும் சரி, நம் உள்ளத்தில் கல்மஷம் அல்லாமல் நாம் ஏற்றுக்கொண்டதை மற்ற பேருக்கு எடுத்து சொல்ல போகிறோம். இந்த வழியில் நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பா அது பலருக்கும் ஏற்புடையதாக இருக்கும், பகவானுக்கு பிடித்தமானதா இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நாம் அப்படியே பேசினாலும் நாம யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. இந்த விஷயம் உள்ளத்தில் பட்ட விற்பாடு அவர் சிந்திப்பார். அவர் உள்ளத்தில் பகவான் உட்கார்ந்து இருக்கிறார், அவரை கன்வின்ஸ் பண்ணுவார். அதற்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு கருவியாக நாம் இருக்க போகிறோம். அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.